மை காட். பாலமே அவ்வளோ ஸ்ட்ராங்கானு தெரில. இரும்பில் ஏதோ துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. லைட்டாக டர்ராக இருக்குது. கிளம்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உடுமல்பேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸான திருமூர்த்தி டேம் அப்புறம் அமராவதி டேமுக்கு தான் ஒரு சின்ன ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்துக்கெலாம் விசிட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ வாங்க எங்கள் கூடயே சேர்ந்து நீங்களும் இந்த இடத்த லைட்டாக சுற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரசாந்த் மாதிரி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமூர்த்தி அணை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு நீங்கள் எழுதலை, பட் நான் அப்படி படிக்கிறேன். இங்கே இருக்கிற பெரிய பெரிய பாறைகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மலைகள்லாம் ரொம்ப பச்சை பசேல்னு நம்மளை வரவேற்குது. இப்போது இருக்கிற கிளைமேட் பார்த்தா கண்டிப்பாக மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். அதே நம்பிக்கையோடு போகலாம் வாங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக மழை வரும். இது பெரிய பாருங்க, கோமில் இருக்கு. திருமூர்த்தி டேமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஹாய், பார்த்து நல்லா இருக்கு அக்கா. இது இந்த திருமூர்த்தி டேம் வந்து 1966 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேமோட மொத்த ஆழம் வந்து பார்த்திங்கன்னா 60 அடி, அதாவது 60 ஃபீட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கும்போதே இந்த டேம்குள்ளே தண்ணி என்ட்ராகிறத பார்க்க முடியுது. இதோட வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ முறை இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணாலும், நமக்கு எவ்வளோ வயசானாலும், இந்த மாதிரி ஒரே இடத்துல பல கிலோமீட்டர்களுக்கு தண்ணியை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பிரமிப்பு தான். அதே மாதிரி இவ்வளோ அழகான மலை முகடுகளை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பட் இதே இடத்துல தான் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். நம்ம வரும்போது ஒரு முறைக்கு 100 முறை நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ரொம்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி இருக்கு அக்கா? டேமுக்கு தண்ணி என்ட்ராகிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு பெரிய அணைக்கட்டு மாதிரி இருக்குது. அநேகமாக இந்த வழியாக தான் ஊருக்கெலாம் வந்து அந்த வாய்க்கால் மூலிமா தண்ணி திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தண்ணி தான் அந்த விவசாயத்துக்கெலாம் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கரெக்டாக தெரியல. நாங்கள் வந்தப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. பட்டு இப்போ திடீர்னு வெயில் போட்டு பொலன்னு பொழக்குது. அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. ஃபிஷ்ஷு இந்த டேம் பிரிட்ஜை தாண்டி வந்தோன்னே இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து திருமூர்த்தி டேம்லேருந்து என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் அதோட கிலோமீட்டர்ஸ் என்னங்கிறத வந்து கிளியராக போட்டிருக்காங்க. இங்கே பார்க்கிங்க்கு தான் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வாவ், பயங்கரமாக தண்ணி சவுண்டு கேட்குது. பார்க்கலாம். ஓ மை காட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேம்குள்ளே தண்ணி வரதை பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கால்வாயில் போகிற தண்ணி தான் அந்த டேமில் போய் சேருது. வாங்க அப்படியே நம்ம அடுத்த சைடில் போய் பார்க்கலாம். இந்த வியூ பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஹில் ட்ராப்பில் ஒரு சைடில் ரோடு, இன்னொரு சைடில் அகலமான வாய்க்கால். 90ஸ்லாம் வர ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குது. இந்த தண்ணியோட ஸ்பீடு சும்மா வேறு லெவலில் இழுத்துட்டு போகுது. சீர்மட்ட கால்வாய். ஆக்சுவலாக இந்த கால்வாயோட பேர் வந்து கேண்டோர் கேனால். அதாவது இதுதான் வந்து திருமூர்த்தி டேமோட மெயின் வாட்டர் சோர்ஸ். இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா சோலையார் டேம் அப்புறம் பரம்பிக்குளம் ஆற்றுலேருந்து வந்து சேர்கிற தண்ணி தான் இங்கே. அப்புறம் ஆலியார் டேமும் ஓவர்ஃப்ளோவாக வச்சுன்னா அந்த தண்ணியும் இங்கே தான் வந்து சேருதுன்னு சொல்கிறாங்க. மது, எப்படா இருக்குது இந்த இடம்? ஆனால் தண்ணி தெரியாது, இருட்டாயிரும்ல. சூடு நாளை கொஞ்சம் எடுக்குது.
கரெக்டாக சென்டரான பாலத்திலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. பாலமே அவ்வளோ ஸ்ட்ராங்கானு தெரில, இரும்பில் ஏதோ துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. லைட்டாக டர்ராக இருக்குது, கிளம்பிடலாம். ஆனால் வாட்டரோட கரண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படியே படியில் இறங்கி போய் கீழே இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பாலத்திலிருந்து பார்த்ததை வந்து இப்போ பக்கத்துலேருந்து பார்க்குறோம். கேட்லாம் போட்டிருக்காங்க, ஸோ பயம் இல்லை, போகலாம். கேட்டு போட்டிருக்காங்களா? காண்டூர் கனலை தாண்டி திருமூர்த்தி மலை கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா உள்ளே வரும்போதே 50 ரூபாய்க்கு டோக்கன் போட வச்சுட்டாங்க. அதை தாண்டி ஒரு 2 நிமிஷம் வந்தோடனே டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து நின்று ½ hour ஆச்சு, ½ hour வெயிட் பண்ணிருக்கோம். பட் எங்கள் அக்கா வந்து 50 ரூபா டோக்கன் எடுத்ததுனால உள்ளே போயே ஆகணும்னு ஒத்தக்கால் நினைக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நானும் உதயெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மது ஆசைப்படுறா, பட் மது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறா. நீங்கள் தான் கோயிலுக்கு போய் ஆகணும், திருமூர்த்தியை பார்த்தே ஆகணும்னு நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்காக ஸ்டே டியூன்டு. ரொம்ப நேரமாக டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி பார்த்தோம், பட் ஸ்டில் எங்களால் மேலே கோவிலுக்கு போக முடியல. அப்படியே காரை திருப்பி ரிட்டன் வந்துட்டு ரொம்ப பசி எடுத்ததுனால இங்கே ஒரு சின்ன கடை இருந்தது டேம் பக்கத்தில். அங்கே வந்து பிரெட் ஆம்லெட் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீ கூட எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல. பாருங்கள், ஒரு சின்ன ஷாப். பிரெட் ஆம்லெட் வாங்கிட்டு வந்துட்டோம். அழகான பிரெட் ஆம்லெட், 50 ரூபா பிரெட் ஆம்லெட். லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க, அப்படியே சாப்பிட்டு பிரெட். ஓ, ஆரம்பிச்சிட்டியா பாயா உள்ள? This time waiting itself big thing. After coming also. ஒரு ரியாக்ஷன் சரியில்லை. நல்லா இருக்கா இல்லையா? ஒரு மாதிரி இருக்கு. அது ஷார்ட்ஸ் காட்டு. அநேகமா அந்த புதினா சட்னி மயோனைஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து உடுமலைப்பேட்டை ஸ்டைல் பிரெட் ஆம்லெட்டு, சென்னை ஸ்டைல் கிடையாது. சாப்பிட்டு மறுபடியும் மீட் பண்ணலாம். நாங்கள் வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ற இடத்துலையே பார்த்தீங்கன்னா அபி மீன் வறுவல் கடைன்னு ஒன்று இருக்குது. சூப்பராக சுட சுட அக்கா மீன் வறுத்துட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து சாப்பாடும் கிடைக்குது. அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து அமராவதி டேமில் போய் ஃபிஷ் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். திருமூர்த்தி மலையிலேருந்து கிளம்பி அமராவதி டேம் பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். இங்கே க்ரௌடு கம்மியாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். அமராவதி டேம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதான் இந்த சைனிக் ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் டேங்க்கை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க் வந்து இண்டோ பாகிஸ்தான் வாரில் யூஸ் பண்ண டேங்க். இதோட பேர் வந்து விஜயாந்தா. அப்புறம் ஸ்கூலோட கேம்பஸில் ஏர்ஃபோர்ஸில் யூஸ் பண்ண ஒரு கிளைடர் கூட வச்சுருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபிசிக்கலாகவும் அண்ட் எஜுகேஷ்னலாகவும் நேஷ்னல் டிஃபென்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கூல் தான் இது. இந்த டேங்க்கு இந்த ஃப்ளைட்டில் எங்கேயே இருக்கட்டும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கார் எடுத்துகிட்டு நம்ம டேமுக்கு தொடர்ந்து போகலாம். ஒரு வழியாக அமராவதி டேமுக்கு ரீச் ஆயாச்சு. இந்த ஆங்கிள்லேருந்து டேமை பார்க்குறக்கே ஒரு தனி அழகு தான். என்னமான வியூவாக இருக்குன்னு பாருங்களேன். அநேகமாக டேம் ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்டை வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அழகாக அப்படியே தண்ணி வழிஞ்சு வருது. முதல் வேலையாக நம்ம காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு இந்த டேமை பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு அவசரமாக கிளம்பி போனோம். பட் இங்கே வந்து ஒரு தாத்தா மாங்காய் விற்றுட்டு இருந்தார். அதை சாப்பிட்டு அப்புறம் போய் டேமை பார்க்கலான்னு சொல்லி நின்றுட்டோம். தாத்தா வந்து சூப்பராக பைனாப்பிளையும் மாங்காவையும் பீஸ் போட்டு மிளகாப்பொடியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். சத்தியமாக இந்த மாங்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் மாதிரி மிளகாப்பொடி போட்டும் சூப்பராக இருந்தது, போடாமையும் ரொம்ப சூப்பராக இருந்தது. டேம்லேருந்து சும்மா தழும்ப வாய்க்காலில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க. பக்கத்துலேருந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அமராவதி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ். ஸோ இங்கேயே வந்து
பவர் ஜென்ரேஷனும் பண்ணுறாங்க போல தெரியுது. இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் அமைதியாக இருக்குது. பட் தண்ணியிலேருந்து பாருங்களேன் அந்த நுரை. இங்கேயே துணியும் துவைக்கிறாங்க, குளிக்கவும் செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க மாங்காய் வாங்கிட்டாங்க. மாங்காய் எப்படி இருக்கு? மாங்காய் ஃபண்டாஸ்டிக்கா, டேம் ஃபண்டாஸ்டிக்கா? புளி மாங்காய் புளி சூப்பர். புளி மாங்காய் புளி. இவ்வளோ நேரம் சவுண்டே வரல. வாட் எனர்ஜி. சியர்ஸ். அமராவதி டேமா கடலான்னு தெரியல. டேமோட அந்த சைடில் போனீங்கன்னா பார்க்கு, அந்த போட்டிங்கில் இருக்கிற ஏரியா. அதுலேருந்து இங்கே வந்தீங்கன்னா டேமோட கண்ணு, டேமோட அவுட்லெட்டு. டேமோட அந்த தடுப்பு செவுத்து பக்கத்துலேயே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து தான் டேம்லேருந்து திறந்து வர்ற தண்ணி வருது. ஸோ அதனால தான் இங்கே ப்ரெஷர் நுரையோட பிச்சுக்கிட்டு வருது. ஸோ அடுத்தது நம்ம வந்து டேமோட அந்த சைடில் இருக்கிற பார்க் வழியாக அப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் டேம் மேலே இருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அமராவதி டேமோட பார்க் சைடுக்கு வந்துட்டோம். இந்த கேட்டு வழியாக தான் உள்ளே வந்து அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் மூலிமா நம்ம மேலே டேமுக்கு போகணும். இதுதான் அமராவதி பார்க்கு. டேமோட மெயின் கண்ணு அங்கே தான் இருக்குது. தொடர்ந்து மேலே போகலாம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டோம். ஒரு 100 to 150 ஸ்டெப்ஸ் பக்கம் இருக்கும். அவ்வளோ டஃப் இல்லை, ஈஸி தான். மது ஸ்டெப்ஸ் கஷ்டமாக இருக்கா? இந்த ஃப்ரேமில் அமராவதி டேமை பாருங்களேன். இங்கே இருந்து பல லேயர்ஸில் நம்மளால் மவுண்டன்ஸை பார்க்க முடியுது. இந்த கேமராவில் இதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம். இந்த அமராவதி டேம் வந்து 1957 வந்து கட்டியிருக்காங்க. இந்த டேமோட மொத்த ஆழம் வந்து 110 அடி, அதாவது 110 ஃபீட்டு. தண்ணி அப்படியே அமைதியாக இருக்கிறத பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. இங்கே அமராவதி டேமில் போட்டிங் கூட இருக்குது. ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரைடு மாதிரி. போட்டிங்க்கு கூட நல்ல க்ரௌட் இருக்குது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு அப்படியே இருக்கோம். இந்த அமராவதி டேமுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி நாங்கள் அப்படியே ஃபேமிலியோடு விசிட் பண்ணியிருந்தோம். இதே இடத்துல வந்து ஆக்டர் தலைவாசல் விஜய் வந்து ஒரு ஃபேமிலியோடு நாங்கள் மீட் பண்ணோம். கொஞ்ச நேரம் எங்கள் கூட நல்லா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மெமரிஸ் வந்து இங்கே ஞாபகம் வந்தது. அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பட் போட்டிங்க்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி அப்படியே வேடிக்கையாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டோம். போட்டு டிரைவர் நல்லா குலுக்கி கூட்டிகிட்டு வர்றாரு. லைஃப் ஜாக்கெட்டோடு கொடுத்துட்றாங்க. ஸோ சேஃப்டி தான். பட் இருந்தாலும் இந்த லெவல் தண்ணிக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்கும். என்ன தான் லைஃப் ஜாக்கெட் போட்டாலும். ஏங்கா Where is the rescue team? இது வச்சு பிரச்சனை வந்துச்சு. யார் போயிட்டாங்க? அவர் தான், அந்த ப்ரௌன் ஷர்ட் தான் ரெஸ்கியூ டீம். இங்கே இவ்வளோ மலைகள், இவ்வளோ செடிகள் இருக்கும்போது எங்கள் அக்கா சங்குப்பூ கண்டுபிடிச்சி அதோட விதையை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. யூடியூப்ல இதெல்லாம் நீ போட்டேன்னு வச்சுக்கோ, அடி பிச்சிருவா ராஸ்க்கு. பார்த்தீங்களா, என்னையே யூடியூப்லேயே மிரட்டுறாங்க. நாங்கள் டேம் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் லஞ்சு கூட சாப்பிடவே இல்லை. பட் ஸ்டில் அமராவதி டேமுக்கு வந்துட்டு மீன் சாப்பிடாமல் போனால் நல்லா இருக்காது. அதனால் நேராக மீன் கடைக்கு வண்டியை விட்டுட்டோம். அக்கா வந்து சும்மா கலராக மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. ஜிலேபி மீன், பாறை மீன் வந்து இருந்தது. ஆளுக்கு ஒரு பீஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். சும்மா கொதிக்க மீன் ரெடி ஆகிட்டுருக்கு. பயங்கரமான பசி. வெயிட் பண்ணுவோம். எவ்வளோம்மா ஒரு பீஸு அந்த பாறை? இதுங்க ஜிலேபி. ரொம்ப லேட்டானதுனால நமக்கு மெயின் கோர்ஸ் மீன் சாப்பாடு வந்து கிடைக்கல. வெறும் மீன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். சுட சுட நம்மளோட மீன் வந்துருச்சு. இது வந்து ஜிலேபி மீன், இது வந்து நம்மளோட பாறை மீன். The fresh
மீனோட வால் பகுதி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சும்மா முறுமுறுன்னு சிப்ஸ் மாதிரி ஆகிடும். எனக்கு வந்து அந்த பீஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாறை மீன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. பட் இந்த ஜிலேபி மீன் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது சாப்பிடும்போது. அப்படியே இந்த பீஸை கட் பண்ணி எடுக்கும்போது அப்படியே சூட்டுக்கு அதிலிருந்து அப்படியே புகையாக போச்சு. நாங்கள் அப்படியே இந்த மீனை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த சூப்பரான மீனோட நம்மளோட ஒன் டே ட்ரிப்பும் முடிஞ்சுது. அதே டைமில் இந்த vlog-ஐயும் இதோட நான் என் பண்ணிக்கிறேன் guys. நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணி நிறையா மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். லைஃப்பை சும்மா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட பிரசாந்த் மாதிரி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்த போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோ மூலிமா நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். Until then, bye, love you all and take care.